வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நெகேமியா புத்தகம் 11வது அதிகாரம். ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள். ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை எல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நெதனிமியரும் சாலமோனுடைய வேலைக்காரின் புத்திரரும் அவரவர் தங்கள் பட்டணங்களில் உள்ள தங்கள் காணி பூமியிலே குடியிருந்தார்கள். எருசலேமிலே குடியிருந்த நாடுகளின் தலைவர் யார் என்றால், எருசலேமிலே யூதா புத்திரில் சிலரும் பென்யமின் புத்திரில் சிலரும் குடியிருந்தார்கள். யூதா புத்திரிலே பேரேசின் புத்திரருக்குள் ஒருவனான மகளா லேயேலின் குமாரனாகிய செபதியாவின் குமாரன், அமரியாவுக்கு பிறந்த சகரியாவுக்கு குமாரனான உசியாவின் மகன் அத்தாயாவும், சீலோனின் குமாரன் சகரியாவுக்கு குமாரனாகிய யோயாரிபுக்கு குமாரனான அதாயாவுக்கு பிறந்த அசாயாவின் குமாரன் குல்லோசே பெற்ற பாரூக்கின் மகன் மா செயாவுமே. எருசலேமிலே குடியிருக்கிற பேரேசின் புத்திரர் எல்லாரும் 468 பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள். பென்யமின் புத்திரில் யார் என்றால், சல்லு என்பவன், இவன் மெசுல்லாமுக்கும், இவன் யோவேலுக்கும், இவன் பெதாயாவுக்கும், இவன் குலாயாவுக்கும், இவன் மாசேயாவுக்கும், இவன் இதிலியேலுக்கும், இவன் ஏசாயாவுக்கும் குமாரனானவன். அவனுக்கு பின் கப்பாய் சல்லாய் முதலானவர்கள் 928 பேர். அவர்கள் மேல் விசாரிப்புக்காரனான சிக்ரியன் குமாரன் யோபேலும், பட்டணத்தின் மேல் 2வது விசாரிப்புக்காரனான செனோவாவின் குமாரன் யூதாவுமே. ஆசாரியர்களில் யோயாரிபின் குமாரன் எதாயா யாகின் என்பவர்களும், அகிதூபின் குமாரன் மெரா யோத்துக்கு பிறந்த சாதோக்கின் குமாரன் மெசுல்லாம் பெற்ற இல்கியாவின் மகன் செராயா என்னும் தேவனுடைய ஆலயத்தின் விசாரணை கர்த்தனும், ஆலயத்திலே பணிபடை செய்கிற அவர்கள் சகோதரராகிய 822 பேரும், மல்கியாவின் குமாரன் பஸ்கூருக்கு மகனான சகரியாவின் குமாரன் அம்சிக்கு பிறந்த பெல்லியாவின் குமாரன் எரோகாமுக்கு பிறந்த அதாயாவும், பிதாவம்ச தலைவராகிய அவனுடைய சகோதரர் 242 பேரும், இம்மேரின் குமாரன் மெசில்லே மோத்தின் மகனாகிய அகசாய்க்கு பிறந்த அசரியலின் மகன் அமாசாயும், அவர்களுடைய சகோதரராகிய பராக்கிரமசாலிகள் 128 பேருமே. இவர்கள் மேல் அகதோலிமின் குமாரன் சப்தியேல் விசாரிப்புக்காரனாயிருந்தான். லேவியரிலே புன்னியன் குமாரன் அசபியாவின் மகனாகிய அஸ்ரிகாமின் குமாரனான அசூபின் மகன் செமாயாவும், தேவனுடைய ஆலயத்தின் வெளிவேளையை விசாரிக்கிற லேவியரின் தலைவர்களே சபதேயம், யோசபாத்தும், ஆசாபின் குமாரன் சப்தியின் குமாரனாகிய மிகாவின் குமாரன் மத்தனியா, ஜெபத்தில் ஸ்தோத்திர பாட்டை துவக்குகிற தலைவனும், அவன் சோரில் 2வதான பக்பூக்கியா என்னும் ஒருவனும், எதுத்தூனின் குமாரன் காலாவின் மகனாகிய சாமுவாவின் குமாரன் அப்தாவுமே. பரிசுத்த பட்டணத்தில் இருந்த லேவியர் எல்லாரும் 284 பேர். வாசல் காவலாளர் அக்கோவும் தல்மோனும், வாசல்களில் காவல் காக்கிற அவர்கள் சகோதரரும் 172 பேர். மற்ற இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவின் சகல பட்டணங்களிலும் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் இருந்தார்கள். நெதனிமியர் ஓபேலிலே குடியிருந்தார்கள். அவர்கள் மேல் சீகாவும் கிஸ்பாவும் விசாரிப்புக்காரர் இருந்தார்கள். எருசலேமில் இருக்கிற லேவியரின் விசாரிப்புக்காரன் மீகாவின் மகமாரன் மத்தனியாவின் மகனாகிய
அசபியாவுக்கு பிறந்த பானியின் குமாரன் ஊசி என்பவன் தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்துக்கு நிற்கிற பாடகராகிய ஆசாபின் குமாரில் ஒருவன். பாடகராகிய அவளுக்காக அன்றாடகப்படி கொடுக்கப்படும்படி ராஜாவினால் கட்டளை இடப்பட்டிருந்தது. யூதாவின் குமாரனாகிய சேராக்கின் புத்திரில் மெசோசாபெயேலின் குமாரன் பெத்தகியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான். தங்கள் நாட்டுப்புறங்களான கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குள்ளே யூதாவின் புத்திரில் சிலர் கீரியாத் அர்பாவிலும் அதன் கிராமங்களிலும், தீபோனிலும் அதன் கிராமங்களிலும், எகாப் செயலிலும் அதன் கிராமங்களிலும், யேசுவாவிலும், மோலாதாகிலும், பெத்பேலாதிலும், ஆசார் சூகாவிலும், பெயர்செபாவிலும் அதன் கிராமங்களிலும், சிக்லாவிலும், மேகோனாகிலும் அதன் கிராமங்களிலும், என்ரிம்மோனிலும், சாரையாகிலும், எர்மூத்திலும், சானோவாகிலும், அதுல்லாமிலும் அவைகளின் கிராமங்களிலும், லாகீஸிலும் அது நாட்டுப்புறங்களிலும், அசெக்காவிலும் அதன் கிராமங்களிலும், பெயர்சபா தொடங்கி இன்னோமின் பள்ளத்தாக்கு மட்டும் குடியேறினார்கள். கேபாவின் ஊராயிருந்த பெனிமின் புத்திரர் மிக்மாஸ், ஆயா, பெத்தேல் ஊர்களிலும் அதன் கிராமங்களிலும், ஆனதோத், நோப், அனனியா, ஆத்சோ, ராமா, கிதாயிம், ஆதித், செபோயிம், நெபலாத், லோத், ஓனோ எனும் ஊர்களிலும் செப்பாசரிகளின் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தார்கள். லேவியரிலே சில வகுப்பார் யூதாவிலும் சிலர் பென்யமீனிலும் இருந்தார்கள். நெகேமியின் புத்தகம் 12வது அதிகாரம். செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலோடும் இயேசுவாவோடும் வந்த ஆசாரியரும் லேவியரும் யார் என்றால், செராயா, எரேமியா, எஸ்ரா, அமரியா, மல்லூக், அத்தூஸ், செகனியா, ரெகூம், மெரமோத், இத்தோ, கினேதோ, அபியா, மியாமின், மாதியா, பில்கா, செமாயா, யோயாரிப், எதாயா, சல்லு, ஆமோக், இல்கியா, எதாயா என்பவர்கள். இவர்கள் இயேசுவாவின் நாட்களில் ஆசாரியருக்கும் தங்கள் சகோதரருக்கும் தலைவராயிருந்தார்கள். லேவியர் யார் என்றால், இசுவா, பின்னூயி, கத்மியேல், செரபியா, யூதா, மத்தனியா என்பவர்கள். இவனும் இவன் சகோதரரும் துதி செய்தலை விசாரித்தார்கள். பக்புக்கியா, உன்னி என்கிற அவர்கள் சகோதரர் அவர்களுக்கு எதிரே காவல் காத்திருந்தார்கள். இயேசுவா யோயாகிமை பெற்றான். யோயாகிம் எலியாசாவை பெற்றான். எலியாஸ் யோயாதாவை பெற்றான். யோயாதா யோனத்தானை பெற்றான். யோனத்தான் யதுவாவை பெற்றான். யோயாகின் நாட்களிலே பிதா வம்சங்களின் தலைவரான ஆசாரியர்கள் யாரென்றால், செராயாவின் சந்ததியில் மெராயா, எரேமியாவின் சந்ததியில் அனனியா, எஸ்ராவின் சந்ததியில் மெசுல்லாம், அமரியாவின் சந்ததியில் யோகனான், மெலிகுவின் சந்ததியில் யோனத்தான், செபனியாவின் சந்ததியில் யோசேப்பு, ஆரீமின் சந்ததியில் அத்னா, மெராயோதின் சந்ததியில் எல்காய், இத்தோவின் சந்ததியில் சகரியா, சினோதோனின் சந்ததியில் மெசுல்லாம், அபியாவின் சந்ததியில் சிக்ரி, மினியாமின், மொவதியா என்பவர்களின் சந்ததியில் பில்தாய், பில்காவின் சந்ததியில் சமுவா, சமாயாவின் சந்ததியில் யோனத்தான், யோயாரிபின் சந்ததியில் மத்தனா, யோதாயாவின் சந்ததியில் ஊசி, சல்லூயின் சந்ததியில் கல்லாய், ஆமோக்கின் சந்ததியில் ஏபேர், இல்கியாவின் சந்ததியில் அசபியா, யதாயாவின் சந்ததியில் நெதனையேல் என்பவர்கள். எலியாசிபின் நாட்களில் யோயாதா, யோகனான், யதுவா என்கிற லேவியர் பிதா வம்சங்களின் தலைவராக எழுதப்பட்டார்கள். பெர்ஷியனாகிய தரியுவின் ராஜ்ய பாரம் மட்டும் இருந்த ஆசாரியர்களும் அப்படியே எழுதப்பட்டார்கள். லேவி புத்தராகிய பிதா வம்சங்களின் தலைவர் எலியாசாவின் குமாரனாகிய யோகனானின் நாட்கள் மட்டும் நாளாகமம் புத்தகத்தில் எழுதப்பட்டார்கள். லேவியரின் தலைவராகிய அசபியாவும் செராபியாவும் கத்மியேலின் குமாரன் யெசுவாவும் அவளுக்கு எதிரே நிற்கிற
அவர்கள் சகோதரரும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதினுடைய கற்பனையின்படி துதிக்கவும் தோத்தரிக்கவும் ஒருவருக்கொருவர் எதிர்முகமாக முறைமுறையா இருந்தார்கள். மத்தனியா, பக்புக்கியா, உபதியா, மெசுல்லாம், தல்மோன், அக்கூப் என்பவர்கள் வாசலில் இருக்கிற பெக்ஷா அறைகளை காவல் காக்கவர்களா இருந்தார்கள். யோத்சதாக்கின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரன் யோயாகிமின் நாட்களிலும் அதிபதியாகிய நெகேமியாவும் வேதபாரனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனும் இருக்கிற நாட்களிலும் அவர்கள் இருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை பிரஷ்டை பண்டிகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாலும் தம்புரா சிரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களினாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடு கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு வரும்படி தேடினார்கள். அப்படியே பாடகரின் புத்திரர் எருசலேமின் சுற்றுப்புறங்களான சமபூமியிலும் நெத்தோ பாத்தியரின் கிராமங்களிலும் பெத்கில்லா காலிலும் கேபா அஸ்மாவேத் ஊர்களின் நாட்டுப்புறங்களிலும் இருந்து வந்து கூடினார்கள். பாடகர் எருசலேமை சுற்றிலும் தங்களுக்கு கிராமங்களை கட்டியிருந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏற பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி 2 பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினேன். அவர்களில் ஒரு கூட்டத்தார் அலங்கத்தின் மேல் வலதுபுறமாக குப்பை மேட்டு வாசலுக்கு போனார்கள். அவர்கள் பிறகாலே உசாயாவும் யூதாவின் பிரபுக்களில் பாதி பேரும் அசரியா, எஸ்ரா, மெசுல்லாம், யூதா, பென்யமீன், செமாயா, எரேமியா என்பவர்களும் பூரிகைகளை பிடிக்கிற ஆசாரின் புத்திரில் ஆசாபின் குமாரன் சக்கூரின் மகனாகிய மிகாயாவுக்கு குமாரனான மத்தனியாவின் மகன் செமாயாவுக்கு பிறந்த யோனத்தானின் குமாரன் சகரியாவும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதின் கீத வாத்தியங்களை வாசிக்கிற அவன் சோதரான செமாயா, அசரையேல், மிலாலாய், கிலாலாய், மகாய், நெதனையேல், யூதா, அனானி என்பவர்களும் போனார்கள். வேதபாரனாகிய எஸ்ரா இவர்களுக்கு முன்பாக நடந்தான். அங்கே இருந்து அவர்கள் தங்களுக்கு எதிரான ஊருணி வாசலுக்கு வந்தபோது அலங்கத்தை பார்க்கலும் ஏரமான தாவீது நகரத்தின் படிகளில் ஏறி தாவீது வீட்டின் மேலாக கீழே இருக்கிற தண்ணீர் வாசல் மட்டும் போனார்கள். துதி செய்கிற 2ஆம் கூட்டத்தார் எதிரே இருக்கிற வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் பிறகாலே நான் போனேன். ஜனத்தில் பாதி பேர் அலங்கத்தின் மேல் சூளைகளின் கொம்மையை கடந்து அகிழ் மதில் மட்டும் நெடு போய் எப்ராயிம் வாசலையும் பழைய வாசலையும் மீன் வாசலையும் அனாநயேலின் கொம்பையையும் மேயா என்கிற கொம்பையையும் கடந்து ஆட்டு வாசல் மட்டும் புறப்பட்டு காவல் வீட்டு வாசலில் நின்றார்கள். அதற்கு பின்பு துதி செய்கிற 2 கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நின்றார்கள். நானும் என்னோட கூட இருக்கிற தலைவரில் பாதி பேரும் பூரிகளை பிடிக்கிற எலியாக்கிம், மாசேயா, மினியாமின், மிகாயா, எலியோனாய், சகரியா, அனனியா என்கிற ஆசாரியர்களும் மாசேயா, செமாயா, எலியேசர், ஊசி, யோகனா, மல்கியா, ஏலாம், ஏசேர் என்பவர்களும் நின்றோம். பாடகரும் அவர்கள் விசாரிப்புக்காரனாகிய எஸ்ராகியாவும் சத்தமாய் பாடினார்கள். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசம்பாங்களையும் வைக்கும் அறைகளின் மேல் ஆசாரியர்களும் தேவியர்களும் நியாயப்பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளை அவைகளில் சேர்க்கும்படிக்கு சில மனுஷர் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள். ஊழியம் செய்து நிற்கிற ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூதா மனிதர் சந்தோஷமாயிருந்தார்கள். பாடகரும் வாசல் காவலாளரும் தாவீதும் குமாரனுமாகிய சாலமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள். தாவீதும் ஆசாபும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் சோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆகையால் செருபாபேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் அன்றாட
திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள். அவர்கள் லேவியருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். லேவியர் ஆரோனின் புத்திரருக்கென்று அவர்கள் பங்கை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். நெகேமியா புத்தகம் 13வது அதிகாரம். அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரேல் புத்தருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவளுக்கு விரோதமாய் பிழையாமை கூறி பறித்து கொண்டபடியினால் அவர்கள் என்றென்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின. எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களையெல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோட சம்பந்தம் கலந்தவனாயிருந்து முற்காலத்தில் காணிக்களையும் சாம்பிராணியும் பனிமுட்டுகளையும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவர்களிலே தசமமாகும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை. பாபிலோன் ராஜாவாகிய அர்தசஷ்டாவின் 32ஆம் வருஷத்திலே நான் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளையெல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன். பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பனிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளி நிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அப்பொழுது நான் தலைமையானவர்களோட வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன். அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவர்களை தசம்பாத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் ஆசாரியனாகிய செலேமியாவையும் வேதபாரனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதாயாவையும் இவர்களுக்கு கைத்துணையாக மத்தனியாவின் குமாரன் சக்கூரின் மகனாகிய ஆனானையும் பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்புக்காரராக வைத்தேன். அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆகையால் தங்கள் சோருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சரசம் திராட்ச பழம் அத்திப்பழம் முதலானவர்களின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருவதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை தினசாட்சியாய் கடிந்து கொண்டேன். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்தருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். ஆகையால் நான் எருசலேமின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோவென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குறதினால் இஸ்ரவேலின் மேலிருக்கிற உக்கரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடிய மட்டும் அவைகளை திறவாதிருக்கும் வேண்டுமென்று கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசலண்டையிலே என் வேலைக்காரில் சிலை நிறுத்தினேன். அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் 2 தினம் எருசலேமுக்கு புறம்பே தங்கினார்கள். அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலே தங்கிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோட சொன்னேன். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளிலே வராதிருந்தார்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைந்தருளி
உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாயிருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூதா பாஷையை திட்டமாக பேச அறியாதிருந்தார்கள். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பேய்த்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொல்லாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி, நான் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. நீங்கள் மறு ஜாதியான ஸ்திரீகளை சேர்த்துக் கொள்கிறதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமா என்றார். யோய்தாவின் புத்திரரிலே பிரதான ஆசாரியராக எலியாசிபனுடைய குமாரன் ஒருவன் ஓராணியனான சன்பல்லாத்துக்கு மருமகனானான். ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவளை நினைத்து கொள்ளும். இப்படியே நான் மறு ஜாதியாரையெல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவரவரை அவர்கள் வேலையின் முறைகளில் நிறுத்தி குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்த வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம்